அவன் என்ன செய்தான் என்றால் திரும்பி செல்ல ஆரம்பித்தான். வேறு வழியாய் திரும்பி செல்ல ஆரம்பித்தான். பிரச்சனையே இதற்கு பின்தான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அந்த பெத்தேலிலே குடியிருந்தானா. அவனுடைய குமாரர்கள் இந்த விஷயத்தை குறித்து அந்த கிழவனான கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் கூறப்பட்டுள்ளது, அவனிடம் கூறினார்கள். அந்த கிழவன் என்ன செய்தான்? சேணம் வைத்து கொடுங்கள், நான் அவனை தொடர்ந்து போய் அவனை அழைத்து வருவேன் என்று கூறி அவன் சென்ற பாதையை குறித்து விசாரித்த பிற்பாடு அந்த இடத்திலே போய் கர்வாலி மரத்தின் கீழ் இருந்து அவனிடம் கூறினான், நீ உன்னை போல நானும் தீர்க்கதரிசிதான். ஒரு தூதன், ஒரு கர்த்தருடைய தூதன் எனக்கு வார்த்தை கூறினார். அந்த தேவனுடைய மனிதன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பும்படி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று கூறினான் என்று கூறின பொழுது இந்த தேவனுடைய மனுஷன் யோசித்திருக்க வேண்டும். நடந்த சம்பவத்தை ஒருவேளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிழ தீர்க்கதரிசி தவறாக ஆண்டவரின் பெயராலே அவனை வழி விலகி விழ செய்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தது என்ன? அந்த பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி அவன் வீட்டிலே போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கும் பொழுதே அந்த கிழ தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் கர்த்தர் வாக்கை மீறி நீ நடந்ததால் உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேராது என்று கூறுகிறார் என்று கூறினான். அந்த சாப்பிட்ட மனிதன் வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தான். அந்த தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கும் மேலாக ஒரு கிழ தேவ மனிதன் தேவ தீர்க்கதரிசி என்று கூறியவனுடைய வாக்கினால் வஞ்சிக்கப்பட்டவனாக திரும்பிய பொழுது சிங்கம் அவனை வழியிலே கொன்றது என்று வேதம் கூறுகிறது.